இன்று நாம் இயேசுவின் உருமாற்ற விழாவை கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகின் உண்மையான ஒளி. இந்திய நற்செய்தியில் வரும் இந்த அற்புத நிகழ்வு நமக்கு சில ஆழமான பாடங்களை கற்பிக்கிறது. இந்த விழா இறை மகிமையின் வெளிப்பாடு. இயேசுவின் உருமாற்றம் உண்மையில் இயேசு யார் என்பதை அவரது சீடர்கள் கண்டுகொள்ளவும் அவரை புதிய கோணத்தில் பார்க்கவும் செய்கிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் குறித்து நான் குறிப்பிடுகின்றேன், இவருக்கு சிகிச்சைகள் என்று வேகத்தில் ஒழிக்கும் குரல் நம் வாழ்க்கான வழியை காட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சொற்களை கேட்டு நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு திருவச்சலத்திலும் இயேசுவின் உருமாற்றத்தை உணர்கின்றோம், அனுபவிக்கின்றோம். இந்த இறை அனுபவம் நம் வாழ்வில் வெளிப்பட வேண்டும். இந்த உலகின் வாழும் மக்களுக்கு ஒளியாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் பெறுகின்ற இந்த அனுபவத்தை மக்களுக்கு காண உதவிடுமாறு திருப்பதிக்கு பங்கெடுப்போம். இந்த ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் அதிகமாக நடந்திருந்து இந்த தெரிவிக்கின்ற பணியை சிறப்பான முறையில் நடத்த இறைவன் அருள் புரியவும் இந்த நாம் நம்பார்கள். ஆண்டவருடைய தோற்றமாக்கம் என்பது நம்முடைய வாழ்வில் எதுவுமே நிரந்தரம், இன்பமும் துன்பமும் நிரந்தரமல்ல. அதே போன்று துயரங்களும் நிரந்தரமல்ல. அந்த துயரத்திற்கு பின் மாட்சி இருக்கிறது. அந்த மாட்சியை அடைவதற்காக நம்முடைய வாழ்வில் வருகின்ற அனைத்து விதமான துன்ப துயரங்களை நினைத்துக் கொள்ள, சுமந்து கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவருடைய தோற்றமாக்கம் காட்டுகின்றது. துயரத்தின் முக்கியமான கூறு அடிப்படையே இதுதான். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நான் என்னை பின்தொடர வேண்டும் என்பதுதான் துயரத்திற்கு அடிப்படையான உண்மை. எனவே இயேசு கிறிஸ்துவாகிய நாம் நம்முடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இறைவன் நமக்கு தருகின்ற மாட்சியை அடைய சகோதர சகோதரிகளை தூயமாய் கடவுள் கொண்டாடலாம்.
உரிமை கேட்டினை பெறுவதன் ஏற்கனவே முன்னிலைத்து அடியாளாகிய நாங்கள் அன்பாகவும் பெருமையும் குரல் தெரிவித்து அவரோடு குரல் உரிமையாளரும் தகுதியை அடைவோமாக. அவருடைய வேட்படி போல இருந்தது. அவருடைய ஆடை வேட்படி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் இருந்து வாசகம். அதிகாரம் 7 இறைவாக்கினர் 9, 10 மற்றும் 13, 14 நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பச்சை போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ குழல்களாகவும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மாநில மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அவர் அருகில் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை எதிர்கொள்ளதாகும். அதற்கு முடிவே இல்லாது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Yes.
இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வளம் பெறுமே. நாளுமே அன்று பாதையில் காவல் நடந்திடுமே. இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரலிலே நாங்கள் கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனம் 16 19 முடிவுள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனித கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் கூறிப்படைக்கின்றேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த பொழுது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்த பொழுது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை இது இருண்ட இடத்தில் ஒளி விளக்கை போன்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று பெருமையாகின. இவர் மோசேயும் எலியாவும் அவர்கள் முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை கட்டினார். இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் விழுந்தது. அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் கூறிப்படைகிறேன், இவருக்கு செலுத்தாயுங்கள் என்று ஒரு குரல் வருகிறது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார். இயேசு அவர்கள் மற்றவர்களை கொடுத்து, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மாநில மகன் இருந்து உயிரிழந்து எடுத்துக்கொள்ளும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பெரிய மனிதர்களை சந்தித்தவர்கள் எல்லாம் இந்த மலைக்குள் இருக்கிறார். மலை, காமில மலை, பாச மலை, ஒளிவ மலை,
வாழ்க்கையும் கூட அவருடைய வாழ்க்கையும் இந்த மலையை மிக முக்கியமான இடத்தை கிடைக்கிறது. இயேசுவினுடைய பணி வாழ்க்கையை தொடங்கியது ஆசிரியர்களுடைய பணி வாழ்வை தொடங்கினார். அந்த தொழுவை குளத்தில் சென்று அந்த வேட்டைக்குள்ளே வாசக்காரர்கள் சொல்லப்படுகிறது. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை அந்த ஊர் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே கவிஞர்கள் கொண்டு சென்றனர் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய பணிவாழ்வின் தொடக்கமே ஒரு மலை மீது அமர்ந்திருக்கின்ற ஊரிலிருந்து தான் தொடங்குகிறது. அவருடைய தோற்றையை போது கூட உயர்ந்த மலைக்கு கூட்டி சென்று தாப்பான அதை சோதிக்கிறார். ஆகவே இந்த தாப்போர் அனுபவம் என்பது இயேசுடைய தோற்ற மாற்றம் என்பது இந்த விவிலியத்தின் மையமாக நாம் கொள்ளலாம். நற்செய்திகளின் மையத்தில் தான் இந்த ஒரு மலை அனுபவமான இயேசுடைய தோற்ற மாற்றம் அனுபவமானது வருகிறது. இந்த அனுபவம் இயேசுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்த சீடர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதில் குறிப்பாக போல சென்ற அந்த 3 சீடர்கள், 3 திருத்துதர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 சீடர்களுக்கும் அது ஒரு பெரிய அனுபவம், வித்தியாசமான அனுபவம். இயேசுடைய மாட்சியை அவர்கள் நேரடியாக காண்கிறார்கள். அந்த மாட்சிக்கு சார்ந்து வருகிறார்கள். ஆனால் இயேசு சொல்வது போல மாநில மகன் இறந்து உயிர் பெறுவதை யார் சொல்ல வேண்டாம் என்று இயேசு கட்டளையிட்டார். இது 3 நற்செய்திகளிலுமே சிறு சிறு மாற்றங்களோடு மார்க்கு, லூக்கா, இந்த 3 நற்செய்திகளிலும் சிறு சிறு மாற்றங்களோடு வருகின்றன. ஆக இந்த நிகழ்வு உண்மையாக நடந்தது. அந்த நிகழ்வின் பொழுது இயேசுடைய மாட்சி சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மாட்சி தான் நிலையான மாட்சி என்பதையும் அவர்களுக்கு உணர்த்துகிறார். ஆனால் அந்த நிலையான மாட்சியை அடைவதற்கு துன்பங்கள் பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறார். இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் 2 வசனங்களை மட்டும் ஒரு சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம். அந்த சிந்தனை இயேசுடைய தோற்றம் மாறுகின்ற பொழுது சீடர்கள் சொல்கின்ற ஒரு வார்த்தை, ஆகவே நாம் இங்கேயே இருப்பது எத்தனை நன்று, நாம் இங்கே இருப்பது நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இத்தகைய ஒரு நிலையை உணர்ந்திருக்கிறோம். நாம் இந்த நிலையிலே இருப்பது எவ்வளவு நல்லது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கம்ஃபர்ட் ஜோன், அதாவது வசதியான ஒரு நிலை இருக்கின்ற பொழுது அல்லது வசதியான ஒரு நல்ல அனுபவம், பிறகு நம்முடைய அந்த துன்பம் வராத ஒரு நிலை இருக்கின்ற பொழுது அந்த நிலையிலேயே நாம் இருக்க விரும்புகிறோம். நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அடிக்கடி சொல்வார்கள், கேள்விப்பட்டிருப்போம், இந்த சந்தோஷத்திலேயே நான் நிரந்தர வேண்டும், நான் இப்படியே செத்து போகலாம், நான் இப்படியே செத்து போகலாம். நல்ல சந்தோஷமாக இருக்கின்ற போது சொல்கின்ற வார்த்தை. அல்லது ஒரு இடத்திற்கு செல்கின்ற பொழுது, ஒரு சுற்றுலா செல்வதற்கு சொன்னால் ஒரு நல்ல அழகான இடம், காண்பதற்கு குளிர்ச்சியான இடம், இருப்பதற்கு நல்ல வசதியான இடம் சொல்கின்ற பொழுது நாம் இங்கேயே இருப்பது துணை நல்லது. இதுபோன்று பல நேரங்களில் நாமே உணர்ந்திருப்போம். அதாவது நமக்கு வசதியான நிலை வருகின்ற பொழுது அந்த வசதியான நிலையிலிருந்து இறங்கி வர வருகின்றோம். நாம் இங்கேயே இருப்பது துணை நல்லது. ஆனால் அந்த நிலை என்பது நமக்கு நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் உணர்ந்தோம். அதன் பிறகு அந்த அனுபவத்திலிருந்து நாம் வெளியே வருகின்ற பொழுது, அந்த மகிழ்ச்சியான அனுபவத்திலிருந்து நாம் வெளியே வருகின்ற பொழுது வாழ்க்கை என்பது இதுதான் என்ற யதார்த்தத்தை நாம் உணர்ந்தோம். அதுவே நம்முடைய அந்த வசதியான நிலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும், இறங்கி வர வேண்டும். அதுதான் இந்த அனுபவமான நமக்கு உணர்த்துவது. இயேசுடைய அந்த ஒரு தோற்றமான நிலையிலிருந்து நாம் இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். அதாவது நாம் வசதியான நிலையில் நம்முடைய அந்த வசதியான நிலையிலிருந்து வெளிவர வேண்டும். அங்கே சொன்னால் வசதியான நிலையிலிருந்து வெளிவர வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது யதார்த்தமானது. துன்பமும் இன்பமும் கலந்து அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவை பற்றிய அந்த சான்று, இவரே என் அன்பான மைந்தன், இவரே இவர் பொறுத்து நான் கூறிப்படைகிறேன். இயேசுடைய அந்த
திருமொழியின் பொழுது இதே வார்த்தைகளை சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் ஒரே ஒரு மாற்றம். அந்த இயேசுடைய திருமொழியின் பொழுது நீரே நண்பார்ந்த மகன் என்ற வார்த்தையை நாம் எடுக்கிறோம். அதாவது கடவுள் இயேசுவுக்கு நேரடியாக சொல்றோம், நீரே நண்பார்ந்த மகன், உன் பொருட்டு நான் குறிப்பிடுறேன். அதுதான் இயேசுடைய இந்த திருமொழியின் பொழுது சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையானது இயேசுவுக்கு சொல்லப்படுவதல்ல, சீடர்களுக்கு சொல்லப்படுவது. சீடர்களுக்கு அவரை சுட்டி காட்டுகின்றார், இயேசுவை சுட்டி காட்டுகின்றார். என் அன்பார்ந்த இவரே, இவர் பொருட்டு நான் கூறுகிறேன். ஆகவே இந்த ஒரு மாற்றத்தை நாம் உணர வேண்டும். அதாவது திருமணத்தின் பொழுது தன்னுடைய மகனாக இறைவன் அவரை ஏற்றுக்கொள்கிறார். இந்த இயேசுடைய தோற்ற மாற்றத்தின் பொழுது சீடர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். என் அன்பார்ந்த இவர் சொல்வது நான் கூறிப்படைகிறேன். ஆகவே நீங்கள் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவர் சொல்வதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு அழைப்பானது இந்த தோற்ற மாற்றத்தின் பொழுது விடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்வில் இயேசுவின் சீடர்களாக அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய அந்த வசதியான நிலையிலிருந்து, வசதியான இடங்களிலிருந்து வெளிவர தயங்கி கொண்டோம். அதாவது அதிலிருந்து நாம் வெளியே வந்தால் நமக்கு துன்பங்கள் வரும் என்று நினைக்கின்ற பொழுது அதிலிருந்து நாம் வெளியே வர மறுக்கின்றோம். சீடத்துவம் என்பதை துன்பங்களை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறார். நம்முடைய சொன்னது போல என்னுடைய சீடராக விரும்புகிறவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் சீடத்துவம் என்பது ஒரு நாள் கூட்டு அல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் வந்த துன்பங்களை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவோம். நாம் இருக்கின்ற நிலையிலே, மகிழ்ச்சியான நிலையிலேயே அல்லது ஒரு இன்பமான நிலையிலேயே இருப்பது அல்ல சீடத்துவம். ஆனால் அந்த துன்பங்களை கடந்து இயேசுவை பின்பற்றுவதுதான் உண்மையான சீடத்துவம். அதைத்தான் இன்றைய இந்த ஒரு தோற்ற மாற்றத்தின் மூலமாக தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த நிகழ்வு முடிந்து வருகின்ற பொழுது மாநிலமகன் இறந்து உயிர்த்தெழும் வரை யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஆகவே இந்த மாநிலமகன் தன்னுடைய மாட்சி அடைவதற்கு முன்பாக கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும், இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே நாம் நம்முடைய சீடத்துவத்தை எவ்வாறு வாழ்கிறோம்? இயேசுவை நம்முடைய குருவாக, நம்முடைய ஆசிரியராக ஏற்றுக்கொண்டால் அவர் பட்ட துன்பங்களை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்றுக்கொள்ள பயிர வேண்டும். துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தின் மூலமாக நாம் ஆட்சியை அடைய முடியும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு வழிபடுத்துகிறது. நீங்கள் வாழ்வதற்கு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்முடைய தலைவராக, ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு நாம் செயல்படுகின்ற பொழுது நம்மை பார்க்கும் இறைவன் சொல்லுவார். இவரை பார்க்கும் மைந்தன் என்று நம்மை பார்க்கும் சொல்லுவார். இவை வாழ்வதற்கு துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இறைவன் ஆட்சியை அடைய இறைவன் நமக்கு வழிகாட்ட வரப்பட இந்த திருப்பதியை தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம்
உங்களோடு ஒன்றிக்க நேரங்களுக்காக கிறிஸ்துவ என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உம்மை பீடமே. என்னாலுமே உமக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என்னாலுமே உமக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உம்மை பீடமே. வீரமாய் தெய்வத்திடம் தேடி வருகிறேன், இனிய துரத்தை தேவனை பாதமாகிறேன். வீரமாய் தெய்வத்திடம் தேடி வருகிறேன், இனிய துரத்தை தேவனை பாதமாகிறேன். எல்லோரும் வாழ என்னை தந்து வருகிறேன், கல்வாரி வழியாய் நானாகி வாழ்வேன். எல்லோரும் வாழ என்னை தந்து வருகிறேன், கல்வாரி வழியாய் நானாகி வாழ்வேன். கல்வாரி வழியாய் நானாகி வாழ்வேன். என் வாழ்வையே பலிபீடமே. பகைமை நீங்கி பாசமலர பணிந்து வருகிறேன், உண்மை வாழ்வை உதவும் மனதை மறைந்து தருகிறேன். பொய்யான போதனை புறந்தள்ளி வந்தேன், ஆவேலின் வழி போல் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆவேலின் வழி போல் என்னை ஏற்றுக்கொள்ளும். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உம் பலிபீடமே. என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உம் பலிபீடமே. என்னாலுமே உமக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என்னாலுமே உமக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உம் பலிபீடமே. உங்களுடைய மனதில் அந்த சரியாகிய இறைவனுக்கு ஏற்றலாம் ஆண்டவரையுடைய திருமணம் ஆட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவினால் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். அவருடைய ஏமாற்றியும் பேரொழியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. இளம்பராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை
வேறொழியால் பிறக்கச் செய்கிறார். இவ்வாறு தம் சீடர்களின் உள்ளத்திலிருந்து சிலுவையை பற்றிய இடரை அகற்றினார். தலையாகிய தமிழ் வியத்தக்க முறையில் நிகழ்ந்ததையெல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றலிருந்து விண்ணப்போடு சேர்ந்து நாங்களின் மண்ணில் இடையிலாத உமது ஆட்சியை கொண்டாட முடிவுக்கு ஆதரித்து பாடுவதாகவும் தூய்மை அனைத்திற்கும் ஆகவே உடைய ஆவியை பொழுது இக்காட்சிகளை தூய்மைப்படுத்த உன்னை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக அவர் பாடுபட உடல் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக சேகரிக்கப்படும் என் உடல். உடனே இறந்தவர்களின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி நம் சீடர்களை அழைத்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் புதிய நிலையான குழந்தை கூறியின் ரத்தத்தின் பின்னால் பாவ மன்னிப்பின் உங்களுக்காகவும் அதற்காகவும் இந்த குழந்தைகளை ஏற்று நினைவாக செய்துள்ளனர். நம்பிக்கையின் மறைபொருள் திருமணிக்கு உமக்கு ஊழியக்கூடிய சகோதரர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பகுப்புள்ளவைகளை தூய ஆகியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என இன்னைக்கு ஆழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உலகிற்கும் பறையிற்கும் திரு அவையை நினைவு கூறுங்கள். எங்கள் திருப்பதியோ எங்கள் ஆயிரோ செல்லா திருநிலைக்கான அனைவரோடு உமது திரு அவை அனைவரும் நினைவு பெற செய்தனர். சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின்படி செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமானி ஒளிபடி தாயார் புனிதமாய் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துவர்கள் உலகிலும் உருவாக்கிய அனைவரும் நாம் நிலையில் வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று திருமணேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்திருக்கும் உடம்புள்ள உண்மை கொண்டாடும். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின்
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி நாம் பாடுவோம். உன்னன்
தலைவர் அருள்தாஸ் 4 பேருக்கு உணவை எடுத்துக் கொடுத்தார். மீண்டும் புதிய தலைவர் திரு லூத்துசாமி அவர்கள் 20 பேருக்கு துணி எடுத்துக் கொடுத்தார். முதலில் திருமதி சகாயராணி அந்தோணிசாமி என்பவர்கள் 10 பேருக்கு யூனிஃபார்ம் எடுத்துக் கொடுத்தார்கள். ஜெப ஆராதனை முடிவில் குழுவினருக்கு பங்கு தந்தை அவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வதித்து இறுதி ஜெபம் செய்து முடித்து வைத்தார். பின்பு 7/7/2026 மாலை திருத்தல அதிபர் மூலமாக அனைவருக்கும் யூனிஃபார்ம் வழங்கப்பட்டது. இயேசுவின் புகழ், இயேசுவிற்கு நன்றி, மரியை வாழ்க. அபிஷேகம் ஆனவர்கள் ஃபாதர் ஜேக்கப் படிகளார் 10 நபர்கள், ஃபாதர் கவல் குலோசரியா 9 நபர்கள், ஃபாதர் சி மேத்யூ அடிகள் அவர்கள் 4 பேர்கள். அபிஷேகம் செய்யப்பட்டது. எமது திருத்தலர்கள் இதையெல்லாம் படைத்து கையவும் என்றார். மரியை வாழ்க. நம்முடைய குழுவினர் மிக சிறப்பானது தங்களுடைய ஆன்மீக பணியை வழிநடத்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் எந்த குடும்பம் அழைக்கின்றதோ அந்த குடும்பங்களுக்கு சென்று அவர்களுடைய தேவைகளை முன்வைத்து இறைவனிடம் இறைவனை இருக்கிறார்கள். இன்றைய தினம் நம்முடைய ஆண்டுகளாக கொண்டாடும் இந்த நாளையும் சிறப்பாக அவர்கள் இந்த திருப்பதியை நிறைவேற்றுகிறார்கள். எனவே நம் அனைவரையும் அந்த குழுவினர் நம்முடைய இப்பொழுது இந்த சிவக்குழுவினர் அனைவருக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக தெரிவிப்போம். அந்த உறுப்பினர்கள் பீடத்தின் முன்பாக எல்லா கதைகளையும் இவர்கள் மீது வைக்கிறோம். மன்றாடுவோமாக எங்கள் தந்தையிலேவா இதோ இன்றைய தினம் தங்கள் ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற தாபூர் ஜெபக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நீரை நிறைவாக ஆசிர்வதித்தவர். கடந்த 19 ஆண்டுகளாக இவர்கள் செய்கின்ற இந்த ஆன்மீக பணியை சுயமின்றி நடத்த வழி செய்வதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆன்மீகம் என்பது ஒவ்வொருவருடைய தேவைகளையும் முன்வைத்து இறைவனிடம் இறங்கி வைப்பது. இதோ இவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் வீடுகளுக்கு சென்று அந்த வீடுகளில் உள்ள நோயாளிகள், முதியவர்கள் அனைவருக்கும் தங்களால் இயன்ற அந்த ஜெப உதவியை செய்து வருகிறார்கள். இதோ இந்த குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நீரை நிறைவாக ஆசிர்வதித்தரும். அவர்கள் செய்கின்ற ஆன்மீக பணியை நீ ஆசிர்வதித்தரும். இதோ இந்த திருப்பதியை கலந்து கொள்ள இயலாத உறுப்பினர்களையும் நீ ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள ஆணவ நலன்களை அளித்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தியவர்கள். தொடர்ந்து இந்த குழுவில் இன்னும் அதிகமான நபர்கள் இணைந்து இந்த ஆன்மீக பணியை சிறப்பான விதத்தை வழிநடத்த அருள்கிறோம். அதோ அங்கு அந்த 3 திருத்துதர்கள் பேருக்கு ஆர்வம் யோவான் அவர்கள் பெற்ற அதே அனுபவத்தை இவர்களும் பெற செய்தவர்கள். இவர்கள் உண்மை தன்னுடைய குருவாக அரசராக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்வு வருகின்ற இன்பங்கள் துன்பங்கள் அனைத்தையும் உங்களிடம் ஒப்படைத்து உமது வழியில் தன்னுடைய துன்பங்களை தோல்விகளை சுமந்து கொண்டு தொடர்ந்து இந்த ஆன்மீக பணியில் ஒரு ஈடுபாட்டுடன் செய்கின்ற நீரை அவர்கள் கருத்து புரியும். லாப இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரையும் திருமணின் பேருடையவளும் ஆட்சி கூறிய தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமாட்சியை நாங்கள் கொள்ள வேண்டும். உணவு சாயலாக எங்களை மாற்றிட அருள்வீராக.
நன்மை வழங்கப்படும். மாலை நம்முடைய சிவமாலை அன்னை தேவியின் முன்பாக திருப்பதியும் அதை தொடர்ந்து சாட்சியை அறிவித்து கூட்டமும் நடைபெறும். அனைத்து இறைவர்களும் கடவுள் ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவியாருடைய ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் எங்கள் தாபோர் ஜெபக்குழுவின் சார்பாகவும் பக்கத்தந்தையின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பதியை சீரும் சிறப்பாக நிறைவேற்றி நல்லதொரு பலமுறையை ஆற்றி நமக்கு எல்லாம் ஒரு ஆன்மீக வழியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம பக்கத்தந்தை அவர்களுக்கு தாபோர் ஜெபக்குழுவின் சார்பாக நன்றியின் சார்பாக இந்த பொன்னாடையை சகாயமறை அவர்கள் போட்டுள்ளார்கள். ரோஸ்மரி அவர்கள் நன்றியை செலுத்துவார்கள். மந்திரிகளை எல்லாரும் கொண்டு வைக்கிறார். உங்கள்
துதிக்கிறோம்